Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு vlogல எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். என்ட சில சப்ஸ்கிரைபர்ஸ் என்னிட்ட ஆப்ப ரெசிபி கேட்டிருந்தீங்க. அப்போ அதை தான் ஷேர் பண்ண போகிறேன். பச்சரிசை முந்தின நைட்டே நல்லா கல் போக அரிச்சு விட்ட போகிறோம். ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் தண்ணி வடிகிறதுக்கு இப்படி நல்லா வார வச்சு எடுத்துடணும். தண்ணி நல்லா வடிஞ்ச பிறகு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு துண்டுகள் இல்லாமல் நல்லா பட்டு மாதிரி அரைச்சி எடுத்துடணும். காலை உணவுக்கு நீங்கள் ஆப்ப செய்யணும் அப்படின்னா முந்தின காலையிலே அரிசை ஊற வச்சுட்டு நைட் ஆக்கலை அரைச்சி பிசைஞ்சு வச்சிடணும். இல்லை நீங்கள் ஈவினிங் டைமுக்கு டீ குடிக்க செய்யணும் அப்படின்னா முந்தின நைட்டுக்கு அரிசை ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் இப்படி என்ன மாதிரி அரைச்சி மாவை பிசைஞ்சு வச்சிடணும். மிக்சி ஜாரில் நல்லா அரிசி அரைப்பட்ட பிறகு சின்ன கண்ணுள்ள வடியில் போட்டு நல்லா வடிச்செடுத்துடணும். அரைச்ச மாலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதோட 2 நாள் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த தேங்காய் தண்ணியை ஊற்றி இதை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்படி 2 நாள் தேங்காய் தண்ணியை ஃப்ரிட்ஜில் வச்சு நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா மா வந்துட்டு நல்லா புளிக்கும். அதுக்காக வேண்டி சின்ன நெருப்பில் இது நல்லா இறுகி வர வரைக்கும் காய்ச்சி எடுக்கணும். நல்லா இறுகின பிறகு நெருப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டணும். ஏன்னா புஷ்ணப்பம் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் இதே மெத்தடில் தான் செஞ்சுப்பேன். ஏன்னா இப்படி கஞ்சி காய்ச்சி செஞ்சோம் அப்படின்னா மா வந்து நல்லா புளிக்கும். நல்லா ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் தேங்காய் தண்ணி சேர்த்து இதை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துடணும். கரைச்சதுக்கு பிறகு நாங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த மாலை இந்த கஞ்சியை ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இப்போ நான் காட்டுற கன்சிஸ்டன்சி வரைக்கும் பிசைகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தேங்காய் தண்ணி சேர்த்து நல்லா காற்று போகிறதுக்கு அடித்து பிசையணும். உங்கள்கிட்ட இந்தளவு தேங்காய் தண்ணி இல்லைண்டா பரவாயில்ல, நீங்கள் இதை விட இறுக்கமான பதத்துக்கு மா உருண்டை மாதிரி கூட உங்களுக்கு பிசைஞ்சு வைக்கலும். மிச்சம் இறுக்கமாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் ஓரளவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அரிசியை வந்து நீங்கள் 8 மணித்தியாலம் தாராளமாக ஊற விட்டு எடுத்து ஆப்பைக்கு மா பிசைஞ்ச பிறகு 8லேருந்து 10 மணித்தியாலம் புளிக்க விட்டுட்டு ஆப்பை செஞ்சீங்க அப்படின்னா ஆப்பை வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக வரும். ஈஸ்ட் கொஞ்சத்தை போட்டு லேசாக இந்த ஆப்பையை செஞ்சிடலும் தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஈஸ்டால் செய்கிற ஆப்பைக்கு இந்த ட்ரெடிஷ்னல் ஆப்போட டேஸ்ட் வந்துட்டு வரவே வராது. நிறைய ஈஸ்ட் பேக்கிங் சோடா அந்த மாதிரி பாவிக்கல ஆப்பையோட பால் டேஸ்ட் வந்து நீங்கள் எவ்வளோ கட்டி பால் ஊற்றினாலும் இல்லா போய்த்திரும். அப்போ ட்ரெடிஷ்னல் ஆப்பை சாப்பிடணும் அப்படின்னா இதே முறையில் இன்ஷால்லா செஞ்சு பாருங்கள். அது புளிச்சு டீக்கிற அதே டைமில் தேங்காய் வெல்லம் துருவி பால் எடுத்து வச்சுக்குவோம் அப்படின்ட்டு தான் துருவி டீக்கிறேன். கட்டாயம் நீங்கள் ஆப்பைக்கு செலக்ட் பண்ணுற தேங்காய் நல்லா அரை முத்தல் தேங்காய் வைக்கணும். அப்போ நீங்கள் சீனி எதுவுமே சேர்க்காட்டி கூட ஆப்பையோட கலர் வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா அழகாக வரும். சரியாக 10 மணித்தியாலத்தில் என் மா வந்துட்டு நல்லா புளிச்சு இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தண்டா விலங்கம் நல்லா நொர மாதிரி இப்படி புளிச்சிக்கணும். அப்போ தான் ஆப்பை வந்துட்டு நல்லா வரும். இப்போ தேவையான அளவு கட்டி தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. மிச்சம் சேர்க்க வேணும், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விட்ட பிறகு சில நேரம் இந்த பேட்டருளுக்கு தேங்காய் துண்டுகள் அந்த மாதிரி ஈக்கலும் அதை சுற்றி சின்ன கண்ணுள்ள ஒரு வடி வச்சு இந்த மாதிரி வடிச்செடுத்துருங்க. இப்போ வந்து இந்த பேட்டருளுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நான் எப்போவுமே சேர்ப்பேன். அதுதான் வறுத்த அரிசிமா இடியாப்பமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. உங்கள்கிட்ட கடையில் வாங்குகிற இடியாப்பமா தான் நீக்குது அப்படின்னா லேசாக அதை பேனில் போட்டு கொஞ்சம் வறுத்து விட்டுட்டு கட்டாயம் சேர்த்துக்கோங்க. அப்போ ஆப்பை வந்துட்டு வளமையை விட நல்லா கிறிஸ்பி ஆயிக்கும். அதோடய கொஞ்சம் பேக்கிங் சோடா ஆப்ப சோடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 30 நிமிஷம் திருப்பவும் இந்த மா பேட்டரை வந்துட்டு புளிக்க விட்டுறணும். இன்றைக்கி செய்கிற ரெசிபீஸ்ட அளவுகள் டிஸ்கிரிப்ஷனில் தந்திப்பேன், வேணுமெண்டா பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்ரீலங்கன் ஆப்ப தாச்சி பயன்படுத்தாமல் நான்ஸ்டிக் தாச்சி பயன்படுத்தி தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஏன்டா அந்த ஆப்பத்தாச்சியோட புடி வந்துட்டு உடஞ்சிட்டு. நீங்கள் ஸ்ரீலங்கன் ஆப்பத்தாச்சி பயன்படுத்துகிறீங்கண்டா இப்போ நான் காட்டுற மாதிரி ஒரு ஆம்லெட்டை இப்படி பொட்டலை மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறை ஆப்ப சேர்க்கலையும் தாச்ச அந்த முட்டை பொட்டலத்தால் கொஞ்சம் தொடச்சி விட்டீங்க அப்படின்னா ஆப்பை வந்து லேசாக கலரும். நான்ஸ்டிக் தாச்சி அப்படின்றதால கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு லேசாக தாச்சை சூடு பண்ணிவிட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த சத்தம் வரணும். அப்போ தான் உங்களோட ஆப்பை வந்துட்டு நல்லா வரும். தாச்சி கணக்காக சூடாகிக்கணும். சூடாகலை அப்படின்றாலும் ஆப்பை வந்துட்டு நல்லா வராது. தேவையான அளவு ஆப்பை பேட்டர் ஊற்றி நல்லா சுற்றி விட்டு
இப்போ நான் காட்டுற இந்த அளவான நெருப்பில் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் சுட்டு எடுத்துக்கணும். இடையில 2 தடவை மூடியை வந்து திறந்து மூடி விட்டுருங்க. அப்போ லேசாக கலண்டுருமா. அப்போ பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா மிச்சம் தடிப்பமாகவும் மீக்கப்படாது, அதே நேரம் மிச்சம் மெல்லிசாகவும் மீக்கப்படாது. ஒரு ஆப்பை ஊற்றுறதுக்கு லேசாகிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கன்சிஸ்டன்சி சரி. கொஞ்சம் பால் ஊற்றி பாருங்கள். தடிப்பம் அப்படின்னா கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு அப்போ ஊற்றி லூஸ் பண்ணிக்கலாம். ஒரேடியாக நிறைய லூஸ் ஆக்க வேணும். இப்போ ஆப்பையை வந்துட்டு இப்படி நீங்கள் ஊற்றி எடுக்கிறது தான் செஞ்சுட்டு போக்கலாம், உங்களுக்கு நல்லாவே லேசாகிக்கும். இப்போ என் ஆப்பையை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். ஓரங்கள் எல்லாம் வந்துட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிக்கும். கொஞ்சம் அரிசிமா வறுத்த அரிசிமா நாங்கள் சேர்க்குறோம் அப்படின்றதால இது நல்லா கிறிஸ்பி ஆகிக்கும். அரைமுத்தல் தேங்காய் போட்டதுனால சீனி சேர்க்காட்டி கூட கலர் வந்துட்டு அழகாக வரும். உங்களுக்கு ஆப்பையோட கலரே வரல அப்படின்னா மட்டும் பேட்டருக்கு கொஞ்சம் சீனி சேர்த்துக்கோங்க. ஆப்பமா கலவையை கட்டாயமாக ஒவ்வொரு முறை எடுத்ததுக்கு பிறகு மூடி வச்சுருங்க. இன்றைக்கி ஆப்பையோட குடிக்கிறதுக்கு கொஞ்சம் பசுப்பால் டீ செய்வோம் அப்படின்ட்டு தான் பால் காய்ச்ச போகிறேன். முட்டாப்பை செய்கிறீங்க அப்படின்னா நடுவை வந்துட்டு கொஞ்சம் மெல்லிசாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு முட்டையை போட்டு கொஞ்சம் உப்புத்தூள் மிளகுத்தூள் போட்டு நெருப்பை வந்து நீங்கள் ஆப்பைக்கு வைக்கிறத விட கொஞ்சம் நல்லாவே குறைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் முட்டை வந்துட்டு நல்லா வேகும். அப்புறம் அது நல்லா வெந்த பிறகு இப்படி இறக்கி வச்சிடலாம். எங்களோட முட்டாப்பையும் அப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். இது மாதிரி நடுவில் உங்களுக்கு பால் ஊற்றலும், அப்படி இல்லாட்டி கருப்பட்டி அந்த மாதிரி போடலும், விரும்பின மாதிரி உங்களுக்கு ஆப்பை செஞ்சுக்கலாம். அப்போ என் பசுப்பால் டீயும் வந்துட்டு ரெடி ஆகிட்டு அப்போ அதை தான் ஊற்றிட்டிக்கிறேன். ஆப்பைக்கு சைட் டிஷ்ஷாக உங்களுக்கு கட்டை சம்பல், அப்படி இல்லாட்டி கருவேப்பிலை சம்பல் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சீனி கொஞ்சம் நடுவில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா கூட நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரெசிப்பியை கட்டாயம் முயற்சி செஞ்சு பாருங்கள். அப்போ அந்தாண்டு ஈவினிங் டைமில் ஆப்பா செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்றதால நைட்லேயும் அவ்வளோவா பசி வரல. அப்போ கொஞ்சமாக நைட் சாப்பாடை சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது அடுத்த நாள் காலை நேரம். வழமை மாதிரி எலும்பி தொழுதுட்டு ஓதிட்டு எல்லாம் செஞ்சுட்டு ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கணும், பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும். அப்போ அந்த வேலைகளை தான் செஞ்சுட்டிருக்கிறேன். அந்தாண்டு பிள்ளைக்கு காலை சாப்பாடு வந்து நல்லா மரக்கறி நூடுல்ஸ் செஞ்சு மேலால் கொஞ்சம் தக்காளி சோஸ் ஊற்றி கொடுத்திருந்தேன். ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் அவங்களுக்கு பிடிச்ச இந்த இலை வகைகள், கொட்டுக்கொலை, அதுக்கப்புறம் பீட்ரூட் இலை அதெல்லாம் வச்சு மேலால் எங்களோட தோட்டத்தில் பறிச்செடுத்த வெண்டைக்காய், பண்டைக்காய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது பொரிச்சது, அதுக்கப்புறம் இறைச்சிக்கறி, அதோட தக்காளிக்காய் வச்சு அவங்களோட லஞ்சையும் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். கொடுத்து அவங்களெல்லாம் ஸ்கூல் அனுப்பின பிறகு இன்றைக்கு கொஞ்சம் வேலைக்குது. அப்போ அந்த கிளிப்பையும் உங்களோட ஷேர் பண்ணிக்குவோம்னு நினச்சேன். இந்த சங்குப்பூ வந்து நான் என் நிறைய வீடியோஸில் காட்டிப்பேன். நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிற இந்த பூவை நான் காய வச்சு கலருக்காக பயன்படுத்துவேன். அப்படி இல்லாட்டி சங்குப்பூ டீ குடிக்கிறதுக்கு பயன்படுத்துவேன். மழையும் பெய்கிறதால இடக்கடை நிறைய பூ பூத்திஞ்சி மாஷா அல்லாண்டு. அப்போ அதெல்லாம் பறித்து நல்லா கழுவிட்டு காய வைப்போம் அப்படின்னு தான் பறிச்சுட்டிருக்கிறேன். கொஞ்சம் சரக்குத்தூள் அரைப்பம் அப்படின்ட்டு அதுக்கு தேவையான பொருட்களையும் அப்படியே காய வச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த சரக்குத்தூள் ரெசிப்பியை கட்டாயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பிறகு வந்து இன்றைக்கி என்ன பீட்ரூட் கிழங்கு நல்லா கிழங்கு இறங்கிருந்துச்சு. இதுக்கு மிச்சம் வச்சாலும் இது பழுதாகிரும் அப்படின்ட்டு பீட்ரூட் எல்லாம் பிடுங்கிட்டிக்கிறேன். கிழங்கு வந்து கடைகளில் வாங்குற மாதிரி நல்லா பெருசாகிக்காது. ஏன்னா நான் எந்த விதமான செயற்கை உரங்களும் இதுக்கு நான் பயன்படுத்துகிறல்ல. சிறுசாய்ந்தா கூட நல்லா ஆரோக்கியமாக்கும் இல்லையா அப்படின்னு நினைக்கல. எங்களோட வீட்டு தோட்டத்தில் இருந்து எடுக்கிற மரக்கறி வந்துட்டு சரியான பொறுமதியாக எங்களுக்கு விளங்கும். ஏன்னா பிள்ளைகள் வந்து கொஞ்சம் பீட்ரூட் சாப்பிட்றதுக்கு களவு பண்ணுவாங்க.
அப்போ தோட்டத்துலேருந்து பறித்தது கட்டாயம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி நான் இந்த பீட்ரூட் சாறு எடுத்து இதால் பப்படம் செய்வோம் அப்படின்னு நினச்சேன். அப்போ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பீட்ரூட்டை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி மிக்சியில் அரைக்கலும், அப்படி இல்லாட்டி உரலில் போட்டு நல்லா இடிச்செடுத்து இப்படி நல்லா வடிச்செடுத்து வச்சுட்டு உளுந்தை நல்லா அரைச்சி இப்படி மாவாக எடுத்துக்கோங்க. அதிலே கொஞ்சம் நச்சீரகம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பேக்கிங் சோடா, அதோட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு எந்த வகை எண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த பீட்ரூட் சாறை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்ல இறுக்கமான ஒரு மாக்கலவையாக இதை கலந்து எடுத்துக்கணும். லூஸாக இக்கப்படாது, கொஞ்சம் இறுக்கமாக இக்கணும். இப்போ இப்படி நல்லா பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சிடணும். அப்போ இது இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகும். அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு இப்போ நான் காட்டுற மாதிரி அந்த உருட்டு கட்டை வச்சு இன்னும் கொஞ்சம் இந்த மாவை லூஸ் ஆக்கணும். ஏண்டா இது நல்லாவே இறுக்கமாய்க்கும். அதை சுற்றி இப்படி உருட்டுறதுக்கு லேசாய்க்கும் அப்படின்றதுக்காக வேண்டி கொஞ்சம் லூஸ் ஆக்கிட்டு இப்படி உருட்டி ஒரு பப்படம் செய்கிற அளவு குட்டி குட்டி மா உருண்டைகளை கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு இப்போ நான் காட்டுற மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸில் பப்படம் செஞ்சுக்கலும். கீழால் கொஞ்சம் மைதாமா போட்டு உருட்டிக்கோங்க. அப்போ லேசாய்க்கும், இல்லாட்டி உளுந்துமா அப்படின்றதால கொஞ்சம் முட்டும். தேவையான அச்சு வச்சு விரும்பின சைஸுக்கு உங்களுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ரவுண்டாக கூட உருட்டி எடுத்துக்கலும், உங்களோட விருப்பம். மிச்சம் தடிப்பமாகவும் இல்லாமல் அதே நேரம் மெல்லிசாவும் இல்லாமல் கடையில் வாங்குகிற அந்த பப்படம் தடிப்பத்துக்கு உங்களுக்கு செஞ்சுக்கலும். பப்படம் எல்லாம் செஞ்ச பிறகு வெயிலில் 1-2 மணித்தியாலத்துள்ளுக்கே இது காஞ்சிரும். இதை நல்லா முருகும் வரைக்கும் காய வைக்கப்படாது. நாங்கள் கடையில் வாங்குகிற அந்த பப்படம் தெரியும் இல்லையா, அந்த அளவுக்கு காய வச்சு எடுத்துடணும். ஏன்டா நிறைய முருகிட்டு அப்படின்டா வெடித்து போய்த்துடும். உங்களுக்கு வெயில் இல்லை அப்படின்டா ஃபேன் காற்றுல கூட கொஞ்சம் காய வச்சு எடுத்துட்டாலும் போதுமைக்கும். அன்றைக்கு நல்லா வெயில் இருந்ததுனால 1 மணித்தியாலத்திலே இந்த பப்படம் கணக்காக காஞ்சிட்டு கொஞ்சம் இப்படி வளைஞ்சி வாரது நேராக வாரத்துக்கு இப்போ நான் காட்டுற மாதிரி மேலால் ஒரு பாரத்தை வச்சு கொஞ்சம் நேரம் வச்சிடணும். அப்போ அது சரியாக வந்துடும், சரியாக ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். அதுக்கு பிறகு எந்தவித கெமிக்கலும் இல்லாத ஆரோக்கியமாக சுத்தமாக நாங்கள் வீட்டில் செய்கிற பப்படத்தை எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சுட்டு உங்களுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பப்படம் கடையில் நீங்கள் வாங்குகிற வெறுமனே அந்த மைதா பப்படம் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். நச்சீரகம் விதையெல்லாம் சேர்க்குறதால கடிப்படக்கலை நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். இன்ஷா அல்லாஹ் 7 மண்டா முயற்சி செஞ்சு பாருங்கள். அப்போ அன்றைக்கு பகலைக்கு நான் பிள்ளைகளுக்கு இந்த பீட்ரூட் பப்படம் பொரிச்சு கொடுத்தேன். அதில் பீட்ரூட் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா, அப்போ நல்லா விருப்பமாக நிறைய பப்படம் சாப்பிட்டாங்க. வீட்டிலே செஞ்சு கொடுத்ததுனால எனக்கும் மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.